no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவெல்லாம் முடிந்து விட்டது. 85% போலிங் எல்லாம் நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் விஜய் தான் ஜெயிக்க போறாரு, அமைச்சரவை பட்டியலெல்லாம் வெளியிட்டாங்க, டேட்டெல்லாம் குறிச்சிட்டாங்க, விஜய் எப்போ பதவி ஏற்பண்ணலாம் அப்படின்ற செய்தியெல்லாம் பரவிட்டு இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன நடந்திருக்கிறது. இந்த தேர்தலை நீங்க எப்படி பாருங்க? கடந்த காலங்களில் பல தேர்தலை பார்த்தவர் பாண்டியன், இந்த தேர்தல் வாக்குப்பதிவை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தேர்தலில் அனைத்து ஊடகங்கள், பத்திரிகைகள், விமர்சகர்கள் அத்தனை பேரும் 85% ஒரு அபரிமிதமான வாக்குப்பதிவுன்னு யோசிக்காமல் இந்த செய்தியை பேசுகிறார்கள். அது உண்மைதானே? இல்லை, நான் என்ன கேட்குறேன், இது நீங்கள் உண்மை என்று சொன்னால் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இந்த கடந்த தேர்தலில் 70%, இந்த தேர்தலில் 85%. கடந்த தேர்தலில் மொத்த வாக்குப்பதிவு வாக்காளர்கள் 6.5 கோடி பேர். 6.5 கோடி. இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிவித்த வாக்காளர் பட்டியல் 5 கோடியை சுற்றம். 5.5 கோடி. 5.5 கோடி. 1 கோடி வாக்காளர்கள் SIRல காணாமல் போய்விட்டார்கள். அப்போ 6.5 கோடி இருக்கிற பொழுது 70%, 5.5 கோடி வந்த பிறகு 85%. இதே 4.5 கோடி வந்தா 95% வந்து. நீங்க வாக்காளர்கள் குறைகிற பொழுது சதவீதம் அதிகமாகும். சரி, இது ஒரு கணக்கு. ஆமா. இந்த கணக்குப்படி 1 கோடி வாக்காளர்களே வாக்களிக்காமல் 5.5 கோடி வாக்காளர்கள் போன தேர்தலில் 70%னா 6.5 கோடியில் 6.5 5 35 6 42 42 4.5 கோடி பேர் வாக்களிச்சிருக்கு. இது 70%. 6.5 கோடியில் 4.5 கோடி. இப்போ 5.5 கோடியில் எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க? ஒரு 4.25 கோடி வாக்களிச்சிருக்காங்க. 4.25 கோடி. அப்போ இந்த 1 கோடி வாக்காளர்கள் இல்லாத அந்த சதவீதம் இல்லை சார், அதெல்லாம் 2 இடத்துல ஓட்டு போடுறவங்க மாதிரி கழிச்சு விட்டது. இறந்து போனவர்கள், அதே போல இறந்து போனவங்கள எப்படி ஓட்டு போடுவான்? இல்லை சார், அதையெல்லாம் கழிச்சு விட்டது தானே இந்த SIR. இல்லை, நிறைய வாக்காளர்களுக்கு வாக்கே இல்லை இந்த தேர்தலில். ஓகே. இந்த SIR என்பது தேவையற்றது. நீங்க ஒருக்கா ஓட்டு போட்டா மை வச்சிடலாம், அப்புறம் எப்படி மறுபடி ஓட்டு போட முடியும்? இறந்து போன எப்படி ஓட்டு போட முடியும்? இந்த SIR என்பது பெரும்பான்மை சிறுபான்மைக்கான தேர்தல். இல்லை சார், இந்த SIR எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படி? இல்லை, அதெல்லாம் நியாயப்படுத்தாதீங்க சார். பாஜக செய்கிற அத்தனையுமே ஒரு உள்நோக்கம் இருக்கு. நான் நியாயப்படுத்தல. இப்ப திருப்பூர் நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தொண்டி பக்கம் ராமநாதபுரம் கிட்ட உங்க பூர்வீகம். ஆமாவா? ஆமா. இப்ப பாண்டிச்சேரி உங்களுக்கு இந்த மாதிரி 3 இடத்துல ஓட்டு இருந்தா ஒரு இடமா மாத்தணுமா வேண்டாவா? அததானே செஞ்சாங்க அவங்க. இல்ல 3 இடத்துல எனக்கு வாக்கே இல்ல. இல்ல சார், ஏதாவது 2 இடத்துல இல்ல ஒரு இடத்துல வாக்க ரத்து பண்ணாதான் ஒரு இடத்துல பதிவே செய்ய முடியும். சென்னையில எனக்கு டபுள் என்ட்ரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு அதாவது டபுள் என்ட்ரி இருந்தாலும் ஓட்டு போட முடியாது சார். முடியாது. ஒரே நேரத்தில் நான் பாண்டிச்சேரி ஓட்டு போட்டு கோடம்பாக்கத்தில் ஓட்டு போட்டு போய் ராமநாதத்தில் ஓட்டு போட முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாமே நீங்கள் எவ்வளவோ இந்த நாட்டில் பிரச்சனை இருக்குது. இந்த நதிகள் இணைப்பு திட்டம் எவ்வளோ கோடி தேவை இருக்குது. இதான் தேவை. பாஜகவை பொறுத்தவரை எனக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு நிறைய பறிக்கப்பட்டது. ஓகே. மம்தா பானர்ஜி என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஆனாலும் அங்க போல்ரைஸ் 92% இல்ல 92 வந்தது. வந்தாலுமே அங்க சிறுபான்மை முஸ்லீம்களுடைய வாக்கு பல லட்சம் வாக்கு காண நம்ம சொல்லிட்டு. இது பாஜக எதை செய்தாலும் நீங்க அது பெரும்பான்மை சிறுபான்மை பாலிடிக்ஸ் இருக்கும். சரி.
அந்த வகையில சோ இது பெரும்பான்மையான வாக்குப்பதிவே கிடையாது. இது பெரிய அளவிலான வாக்குப்பதிவு, இமாலய வாக்குப்பதிவுன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஓகே. சொல்ல முடியாது. அதாவது வழக்கமா எவ்வளவு போல் ஆகுமோ அவ்வளவு அதான் போல இருக்கு. இது கூட 20-23 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு, அதிகமாயிருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. அது கரெக்ட். அதாவது 234 தொகுதியில் 20 லட்சம் ஓட்டுனா எவ்வளவு ஆச்சு? ஒரு 10,000 ஓட்டு. சரி, அதிகமா பதிவாயிருக்கு தொகுதிக்கு அப்படின்ற தொகுதிக்கு. ஆமா ஆமா, 2 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு 10,000 ஓட்டு பதிவாயிருக்கு. எத்தனை பர்சன்ட்? ஏறக்குறைய அது ஒரு 5%. இதுதான் மக்கள்லாம் கூட்டமா கிளம்பி போய் எல்லாம் விஜய்க்கு போட்டு அப்படி ஒரு பிரமை கட்டமைக்கப்படுகிறது. நான் பத்திரிகை பேரை சொல்ல விரும்பல. ஒரு பத்திரிகை சர்வே எடுத்து 189 சீட்டு தாவேக்கா வரும்னு ஒரு புள்ளி வர சொல்லுது. 189 190 சீட்டு வச்சுங்க. அப்போ நான் கேட்குறேன், மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 40 சீட் இருக்குது. அதில் ஒரு 34, இது ஒரு 44 சீட்டு. 44 அதிமுக, திமுக 44 சீட்டு, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், சிறுத்தை, அதாவது நாம் தமிழர், இப்படி எல்லாருமே 44 சீட்டு. ஆளுக்கு 3 சீட்டு வரும். ஆமாம், திமுகவுக்கு 3, அதிமுகவுக்கு 3, சிறுத்தைக்கு 3, பாமக 3, காங்கிரஸ் 3, கம்யூனிஸ்ட் கணக்கு போட்டால் 40 சீட் வந்துடும். 10 கட்சிக்கு ஆளுக்கு 3 4 சீட். அப்போ இதுதான் நிலைமையா? அப்போ ஒரு 75 ஆண்டு காலம் ஒரு புகழ்மிக்க வாசனுடைய நிறுவனம் ஒரு 3 கோடியை வாங்கிட்டு இப்படி ஒரு ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை நீங்கள் பச்சையாக புழுகுனா அப்போ இந்த ஊடகங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை வருமா? நீங்கள் திமுக, அதிமுகங்கிற கட்சி இருக்கிறதையே அந்த ஊடகம் மறந்துருச்சு. 185 சீட்டு, 189 சீட்டு விஜய் வருவார். இல்ல சார், வரலாற்றுல ஒரு புரட்சி எப்போதும் வெடிக்கும். ஆமா தானே? ஒரு மாற்றம் நிகழும். அதாவது அந்த மாற்றம் இப்ப ஏதோ இங்க நிகழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு 2 நாளா பாருங்க. இல்ல அதாவது நான் வரலாற்று புரட்சியை நான் சொல்றேன். அஸ்ஸாம்ல மாணவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அஸ்ஸாம் கனக பரிஷத்துன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனேயுமே மாணவர்கள் பூரா மந்திரி, அதில் ஒரு மாணவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அதான் பிரபுல்லா மகந்தா. அப்போ என்ன நடந்ததுன்னா 49% அஸ்ஸாம் அல்லாதவர்கள் அங்கே அரசு ஊழியர்களாக வந்துட்டான். மத்திய அரசு, மாநில அரசு, வியாபாரம் எல்லாமே 49% உள்ளூர் மக்கள், 51% வந்த குடியேறிகள். அப்போ தான் அந்த மாணவர்கள் பூரா நமக்கு வேலை கிடைக்கல, படித்தா அரசு வேலை கிடைக்கல, மத்திய அரசு வேலை கிடைக்கல, மாநில அரசு வேலை கிடைக்கல, தனியார் வேலை கிடைக்கல, வியாபாரம் பண்ண முடியல, எல்லா மாறுவாடி குவிஞ்சிட்டான், எல்லா குஜராத்தி குவிஞ்சிட்டான். அது அஸ்ஸாம் ஒரு செல்வ செழிப்பான பூமி, சிறபுஞ்சி, எந்நேரம் மழை கொட்டுற ஊர். அது மரங்கள்லாம் காடுகள்லாம் வளர்ந்து கிடக்குது. அப்போ இந்த மண்ணை காப்பாற்றணுமாடா, என்ன பண்ணுறது? அதுதான் புரட்சி நடந்தது. மாணவர்கள் பூரா எம்எல்ஏ ஆகிட்டா, எம்பி ஆகிட்டா, மந்திரி, இப்படி. அதுதான் அஸ்ஸாம் கனக பரிசு ஒரு கட்சி ஆரம்பித்து அது புரட்சி நடந்தது. இங்கே அப்படியே தான் இருக்கா? விஜய் முதலமைச்சர் ஆகணுமையா? எல்லாரும் 6.5 கோடி பேர், சாரி 5.5 கோடி பேர், 6 கோடி ஒன்று காணாம போச்சு, 5.5 கோடி பேரும் அப்படியே கூட்டமாக. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பே இந்த பாலிசி மேக்கர் யார், இந்த கொக்கோ கோலா கம்பெனிக்காரர் இருக்கார்ல, ஜான் ஆரோக்கியசாமி, இவரும் அவர் கம்பெனிக்காரவே ஆகிட்டீங்க. நீங்கள் கம்பெனியோட விளம்பர பிராண்ட் அம்பாசிடர். அதெல்லாம் பழைய கதை. பழைய கதையாக இருந்தாலும் அக்யூஸ்ட் ஒரு குற்றவாளி கொலைகேச உள்ள இருந்தாலையா, அப்படி மந்திரி ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், இவன் பழைய அக்யூஸ்டியா சொல்லுவானா சொல்லியா? அதே போல் கொக்கோ கோலாவை எல்லாத்தையும் குடிக்க வச்சிடலாம், ஆனால் எல்லாரையும் விஜய்க்கு ஓட்டு போட வைக்க முடியாது. அப்போ இந்த என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் 6 மணிக்கு எல்லாரும் விஜய் சொன்ன கொடி 6 மணிக்கு எங்கே டிவியை திருப்பினாலும் யார் இருக்கணும்? தாவேக்க ஆள் இருக்கணும், தாவேக்க கொடி பறக்கணும். உங்கள் விஜய்னு. அப்போ பார்த்தா என்னடா நடக்குது? திமுக இல்லை அதிமுக, அவங்க பூரா கொடியை கட்டி வச்சுட்டு ஒரு 4 சேரை போட்டுட்டு கணக்கில் எழுதி கொடுத்துருப்பான். திமுக ஒரு 10 பேர் வயசான ஆள். திமுக நான் எல்லா பார்த்தா சுற்றி பார்த்தேன். இவங்க என்ன இளைஞர்கள் எல்லாம் குடியோடு இருக்கணும். காலையில் 6 மணிக்கு எங்கே டிவியை காமிச்சாலும் தாவே கொடி தான் இருக்கணும் பிளான் பண்ணாங்க. கடைசியில் ஒரு ஆளையும் காணும் 6 மணிக்கு. எங்கடா அணில் குஞ்செல்லாம் அங்கே தூக்கிட்டு இருக்குன்னு. 7 மணிக்கு ஓட்டு பூத்து போலாகும்போது ஒரு குஞ்சுகளையே காணும். எல்லாம் அணில் குஞ்சு கூட மரத்திலே உட்காந்துருக்கு. அப்போ
இதுதான் அவர்களுடைய திட்டம். பல பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டான், பல பேர் ஆளே காணாம், பூத்துல ஆளே காணாம். அதே மீறி மக்கள் ஓட்டு போட்டான், பணம் கொடுக்காம ஓட்டு போட்டான். சில நல்ல விஷயங்களை நம்ம பதிவு பண்ணணும். ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க, கூட்டம் கூட்டமா. அதாவது அவங்களுடைய கட்டமைப்பு இல்லைனாலும் ஓட்டு விழுந்திருக்கேன். மக்கள் என்ன நினைக்கிறான்னா, திமுக எனக்கு பிடிக்கலங்க, ரெண்டையும் பிடிக்கல, திமுகவை அறவே பிடிக்கல. அப்போ சரி ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் விஜயகாந்த் வந்து ஓட்டு வாங்கினார்ல, ஒரு 14% ஓட்டு வாங்கினார்ல, அதே வேகம் இருந்தது. இப்போ ஒரு மாற்றம். விஜயகாந்த் யார் எழுதினாரு? திமுக தான் இருந்தாரு. கடைசி அதிமுக போய் சேர்ந்தாரு வச்சுக்கலாம். ஆரம்பிச்ச காலத்துல 2011 போய் சேர்ந்தாரு. கட்சி ஆரம்பிச்சு 2005 திமுக எழுத்து தான் அரசியலுக்கே வந்தார். என் மண்டபத்தை அடிச்சு போட்டான், வீட்டை அடிச்சு போட்டான், இந்த பஞ்சாயத்தில் வந்தார். இப்போ அதே நிலைமை தான் விஜய்க்கு. அப்போ அந்த 10 to 14, 15% தானே தவிர திமுக அதிமுகவுடைய கட்டமைப்பு 25, 50%. இந்த 25 தாண்டினா தான் எம்எல்ஏ ஆக முடியும். நீங்க 30 இப்பவே 20, 25 வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. 20, 25 ஜெயிக்க முடியாது. நீங்க 35 தாண்டணும் சார். இது டச் பண்ண மாட்டாங்களா? எனக்கு சரி, எத்தனை தொகுதி அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகுவாங்க டிவிகேல? வாய்ப்பே இல்லை. விஜய் சொல்லுங்க, பெரம்பூர் யார சார்? நான் சொல்ற கணக்கு திமுகவுக்கு 35% ஓட்டு இருக்கு சார், அதிமுகவுக்கு 35, கூட்டணியோடு சேர்த்து சொல்றேன். சரி, இந்த 35 கிராஸ் பண்ணா தான் விஜய் எம்எல்ஏ ஆக முடியும். ஆமா, பெரம்பூர்ல எம்எல்ஏ ஆக முடியும். 35% தாண்டிடுவாரா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. திமுகவுடைய ஓட்டு சிதைக்கப்பட்டிருக்கு, வாஸ்தவம் தான். அது 35 கீழே 30 வரைக்கும் வந்துருச்சு. என்ன கேட்டா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பிரேமலதா முகவரியே இருக்காது, நாம் தமிழர் முகவரியே இருக்காது, மிகப்பெரிய முகவரி அழிஞ்ச. அதே போல விசிகாவும் கடுமையான சேதாரம் இருக்கு. எனக்கு தெரிந்து மிகப்பெரிய, அதாவது வலுவா இருந்த கட்சி விசிகா இந்த தேர்தலில் கடுமையான சேதாரம் இருக்கு. நீங்க வட மாவட்டங்களில் திமுகவை சேர்ந்த ஆதிக்க சக்திகள், அதாவது உடையாராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், ஏப்பா நீ வேலையை பாரு, நாங்கள் பார்த்துக்கிறோம். எந்த விசிகா நகர செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ, கிளை செயலாளரோ யாரையுமே சேர்த்திக்கல. உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி வசந்தம், கார்த்திகாய யாரையுமே சேர்த்திக்கல. பல மாவட்டங்கள் நான் சொல்ல முடியும். ஒன்னோட நிறுத்திக்கிறேன். அங்கே இருக்க கள்ளக்குறிச்சி விசிக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டான். நீ வேண்டாப்பா, நாங்கள் பார்த்துக்க, நீ கிளம்பு, உன் சேரியே காணாம போச்சு, நீ என்ன எங்களுக்கு கூட்டு கேட்குற, வேண்டாம் கிளம்பு. எங்கே காணாமல் போச்சு அது? விசிகா ஓட்டர்ஸ் எங்கே போனாங்க? விசிகா ஓட்டர்ஸ் பூரா விஜய்க்கு போயிட்டான். விசிகா ஓட்டர்ஸ் பூரா விஜய்க்கு போயிட்டான். இல்லை, திருமாவளவன் சொன்னார்ல. இல்லை அதெல்லாம் சார், அது நீங்கள் கொள்கையை உங்களுக்கு அதெல்லாம் கற்று கொடுத்தேன். ஆமாம், அப்போ சொல்கிற அளவுக்கு அவர் நிலைமை வீக்கா போச்சு. இல்லை சொல்கிற அளவுக்கு வீக்கா போச்சு இல்லையா? உண்மையிலே ரிசல்ட் வரட்டும், காத்திருப்போம். வரட்டு. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், விசிகா உண்மையிலே ரொம்ப வீக்கா போச்சு விஜயால. நான் என்ன பேச ஆரம்பிச்சார்ல, உங்களுக்கெல்லாம் நான் அம்பேத்கருடைய ஊதா சட்டையை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆமாம், எல்லாம் தடியான புத்தகத்தில் இருக்கிற அத்தனை விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். பால்வாடிக்கு போயிடாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ பால்வாடிக்கு போக ஆரம்பிச்சவர் சொல்ல ஆரம்பிச்சார். இல்லையா? சரி, அப்போ நான் பல வட மாவட்டங்களில் விசாரிக்கிற பொழுது பல இடங்களில் திமுக விசிக பெரிய கிளாஸ். உங்க ஆளு பூரா எல்லாம் கிளம்பி போயிட்டாயா? எங்க யார் திமுக சொல்ற? திமுக எல்லா பக்கம் விசில் வரைஞ்சி வச்சிருக்கான், விசில வரைஞ்சி வச்சிருக்கான். அப்போ இதை பார்க்குற திமுகவுடைய ஒன்றிய நகர மாவட்டம் பூரா போய் சொல்றாங்க தலைமை கிட்ட, ஆமா அண்ணன் நம்ம ஓட்டு நம்ம நினைக்கிற விசிக ஓட்டு பூரா எங்க போயிருச்சு? விஜய்க்கு விசிலா இருக்குண்ணே, அதனால இவர்களை வச்சு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, இந்த பணம் கொடுக்க வேண்டாம், செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், தேர்தல் பணம் கொடுக்க வேண்டாம், ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். நீ எல்லா பக்கம் 2000 கொடுத்துட்டு வந்து அங்கே வரும்போது 500 ரூபா கொடுக்குறாங்க. எங்க தலித் காலனியில் 500 ரூபா, எல்லாருக்கும் 500 கொடுக்கும்போது அங்கே 200 ரூபா. இந்த முறை எல்லா விசிகா ஆட்கள்ட்டும் ஒரு விதமான வருத்தம் இருந்தது, சோர்வு. ஏங்க இந்த திமுக தூக்கி சுமக்கிறாங்க? பெண்கள் வரை, அரசியலே தெரியாத தலித் காலனி பெண்கள் வரை இந்த செய்தி போயிருக்கு. அது விஜய்க்கு போலரைஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. விஜய்க்கு திமுக அப்படியே கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே, திமுக அப்படியே கண்டுபிடிச்சிருச்சு. விசிகா ஓட்டு நமக்கு ஒண்ணுமே விழுகலை. திமுகவுடைய தேர்தல் ரிசல்ட்டை பாருங்க. அதாவது திமுகவை தூக்கி பிடிக்கிற வாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் வாக்கு 14%.
கிறித்துவ வாக்கு 3% அப்படியே போட்டுருவாங்க. ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் ஒழுகும். அதே போல் விசிக ஓட்டு, பட்டியல் சமூக மக்கள் அப்படியே போட்டுருவாங்க. இப்போ திமுகவுடைய சேதாரங்களே இதுதான். இது எல்லாமே எங்கே போச்சுன்னா முஸ்லீம் இளைஞர்கள் இளைஞிகள் அப்படியே விஜய் போட்டாங்க. ரெண்டாவது கிறித்துவ அதாவது மிஷினரிகள் இதில் பெரிய அரசியல் பண்ணிச்சு. கிறித்துவ ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ் 3மே ஜோசப் விஜய் போன முறை சீமான் சைமன். அதுக்கு இதே இல்ல அவரு தமிழ் தேசிய அரசியல் சார், நீங்க வேற இல்ல, நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நானே பல ஆடியோ கேட்டிருக்கேன். அவருக்கு ஆலோசகர் போன தேர்தல் யார் தெரியுமா? இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான். ஜான் ஆரோக்கியசாமி தான். அப்போ இந்த ஓட்டோ எங்க வந்துருச்சு? விஜய்க்கு வந்துருச்சு. சீமானுடைய 7% ஓட்டு நீங்க ஒரு 5% ஓட்டு அப்படியே வந்துருச்சு. ஊர் நீங்கள் டெபாசிட் வாங்காது பாருங்க சீமானுடைய கட்சி. அதே கதை தான் விசிகா. அதே போல என்ன விஜய் இப்போ சரி இவ்வளவு பேர் ஓட்ட உடைச்சிட்டார் சார், எல்லாம் தூக்கிட்டார் சார், பிரேமலதா இருக்க மாட்டாங்கன்றாங்க, விசிகா இருக்க மாட்டேன்றாங்க, இந்த கட்சியெல்லாம் இருக்காது, இதெல்லாம் சொல்றீங்களே, நீங்க என்ன சாதிக்க போறாரு விஜய்? அதை சொல்லுங்க. ஒன்றும் சாதிக்க முடியாது. என்ன இது? ஆமா, உண்மை தானே சொல்லணும். என்ன இவ்வளவு தூக்கி வச்சீங்க, டப்புன்னு கீழே போட்டீங்க, அவ்வளவுதான். அதாவது விஜயகாந்துக்கு என்ன அரசியல் தெரியுமோ அதே அரசியல் கூட விஜய்க்கு தெரியும். ஆமா, விஜயகாந்த் யதார்த்தவாதி, அரசியல்வாதி, தலைவனுக்கான தகுதி இல்லாதவர். தலைவனுக்கான அரசியல் என்பது நீங்க அது கடினமானது, நெளிவு சுழிவு வேண்டும், கடினமானது. நீங்க தூக்கில தொங்க விட போறாங்க பகவத்சிங்க, எந்த அழட்டிக்கவே இல்லை. ஆமா, மருத்துவர் போய் உடம்பு பரிசோதிக்கிறார், உடம்பு கூடுது, ஆச்சரியப்பட்டு போனார். ஏன்னா தூக்கில் போட போகிறோன்னா பட்டிங்கன்னு உடம்பு மெலிஞ்சு போயிடும், 70 கிலோ 20 கிலோ ஆயிடுவான். அப்போ பகத்சிங் சொன்னாரா, என்னையா என்ன இந்த நாட்டுக்காக உயிரை விட போகிறோன்னு பூரிப்பாக இருக்குனார். அதுதான் அரசியல். இந்த தலைவன் எனக்காவது ஒரு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அரசியல் பொது வாழ்க்கையை விட்டு விலகிடுறாங்க. பொது வாழ்க்கையை விட்ட விலகிடுறேன். ஒரு நாள் ஒரு மாதம் விஜயகாந்த் ஜெயில் அடைக்கணும்னு சொல்லியிருக்கணும் கருணாநிதி. என்ன பண்ணுவார் விஜயகாந்த்? பொது வாழ்க்கை விட்டு விலகி விஜயகாந்த் விட்டுருங்க, அடுத்து விஜய் சொல்றேன். அன்னைக்கு விஜயகாந்த், இன்னைக்கு விஜய், அவ்வளவுதான். அன்னைக்கு விஜயகாந்த், இன்னைக்கு விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக தாங்க அவரை காப்பாத்துனது. கரூர் விஷயத்துல திமுக தான் அவரை காப்பாற்றியதே திமுக தான். அன்னைக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு இதை ஒரு வழக்காக்கி நீதிமன்றத்துக்கு அவசர வழக்கா எடுத்துக்கொண்டு போயிருந்தா விஜய் எலெக்ஷன் நிற்க முடியாது. விஜய் டிரைவர் சாட்சி, விஜய் டிரைவரு சாட்சி, மாவட்ட செயலர் எல்லாம் சாட்சியாக போட்டு நீங்கள் அவசர வழக்கா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் போட்டிருந்தா எல்லாம் கன்விஷன் இருப்பாங்க. அது திமுக செய்யலை. ஏன் திமுக செய்யலைன்னா, திமுக அப்படி அவரை அழுத்தம் கொடுத்தா கரூருக்கு போனால் செந்தில் பாலாஜியை பற்றி 1 மணி நேரம் பேசுவார், ஊழலை பற்றி பட்டியலை பற்றி பேசுவார். திருச்சி போனால் நேரை பற்றி பேசுவார். மானம் கெட்டு போகும் திமுக. இந்த காரணத்தினால ஒரு பெரிய குற்றவாளியை நீங்கள் 2 மணிக்கு கூட்டம் பேசுகிறேன்னு 7 மணிக்கு கூட்டம் பேசி எல்லாம் வா எல்லாம் குமிஞ்சிக்கோ எல்லாம் சேரு. இல்ல அவர் தெளிவா சொல்றாரு சார். இப்ப சென்னையில அவர் சொல்லுவாரு, அதான் நீங்க என்ன டைம் கொடுத்தீங்களோ அந்த டைமுக்கு தான் நான் வந்தேன், நான் சரியா தான் வந்தேன், நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, கடைசியா என் மேல படிய போட்டீங்களே அப்படின்னாரு விஜய். பாத்தீங்களா? இல்ல அதாவது இங்க எப்படின்னா எந்த குற்றத்தையும் பண்ணிக்கலாம் சார், எந்த குற்றத்தையும் செஞ்சுக்கலாம். ஏப்பா எனக்கு அது சம்மந்தமே இல்லைப்பா, முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன், பத்திரிக்கை விளம்பரம் எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. சிபிஐ தான் டெல்லியில் கேட்டான். அந்த மாவட்ட செயலாளர் என்ன பேர்? மதியழகங்க. யார் பார்த்து விளம்பரம் கொடுத்தேன்? நான் தான் கொடுத்தேன். எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னார்? 2 மணிக்கு. ஏன் 2 மணிக்கு? சார் அதெல்லாம் நான் கேட்க முடியாது, மேலேருந்து சொல்லுவாங்க. அப்போது 2 மணிக்கு வருவதாகத்தான் அந்த கூட்டம், அவ்வளோ கூட்டம் கூடிச்சு. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த ஏன் போலீஸ் தவறுச்சுன்னா, மேலே சிஎம் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, நீங்கள் விட்டு வெளியே வந்துருங்க. மின்சாரத்தையே அவங்க சொல்லி மின்சாரத்தை இணைப்பை துண்டிச்சு ஜென்ரேட்டர் வச்சாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் கூட்டம் கட்டுக்கடக்காமல் மின்சார கம்பியில் ஏறிடுவான். இதுதான் தாவேக்காரனுடைய திட்டம். சங்கிலி கட்டியிருந்தாங்க வெளியில், யாரும் அந்த பக்கம் பிச்சுட்டு போயிருக்கணும். அப்போ கூட்டம் சேர்த்து அழுத்தத்தை கொடுப்பது தான். இங்கே சர்க்காரியா கமிஷன் ஊழல் மாதிரி இங்கே எந்த வழக்கம்
அதுக்குள்ள அரசியல் வந்துடும், ம். பிசு பிசுத்து போகும். ரைட். ராஜீவ்காந்தி கொலையை பிசு பிசுத்து போச்சா அப்புறம் இங்கே நாடா இது விளங்குமா அந்த நாடு? ம். ராஜீவ்காந்தி கொலையை ஆமா. அத்தனை குற்றவாளிகளும் வெளியே வந்துட்டாங்க, உண்மையான குற்றவாளி ஜெயிலுக்கு போல. ராஜீவ்காந்தி 10 ஆண்டு காலம் பிரதமராக சோனியா உடைய டம்மி பீஸு மன்மோகன் சிங் இருந்தோம், அந்த கோப்பு கடைசி வரை கிடைக்கல. பிரியங்கா வந்து நளினிடு கேப்பா எங்கள் அப்பா எப்படிப்பா கொன்னீங்க, என்ன நடந்துன்னு அந்த அம்மா எங்கே வந்து கேட்குது, ம். வேலூர் ஜெயிலில் வந்து கேட்குது. ஆமா. இதுதான் இந்த நாடு. எல்லாத்துக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கு. ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிட்டு போகிறக்குள்ள ஒட்டச்சாலை இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணிடுவான், ஏங்க நம்ம ஆளுங்க அதை பார்த்து எங்க கொடூர குற்றங்க அது இருக்கிட்ட பார்த்துக்க, நம்ம தனியாக பார்த்துக்கிறேன் ராத்திரியில், உங்களா ராத்திரியில் தனியாக பார்த்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் பிடிச்சி கொண்டு போய் எப்போ அவன் டீ குடிச்சு உள்ளே உட்கார போய் அந்த ஏரியா வட்டச் செயலாளர் பேசுகிறாரு, எம்எல்ஏ பேசுகிறாரு, யார் அந்த சாரை, யார் அந்த சார் எத்தனை மூலம் தப்பிச்சுக்கிட்டான். இதுதான் அப்போது இந்த கரூர் வழக்கு முழுக்க விஜய் தாங்க காரணம், காப்பாற்றி விட்டது திமுக. ஆனால் ஏப்பா என்ன ஐயாயிரம் என்ன பலி, அப்போ யாரை பார்க்க அந்த கூட்டம் வந்தது? அந்த கூட்டம் யாரை பார்க்க வந்தது? ஸ்டாலினை பார்க்கவா, செந்தில் பாலாஜி பார்க்க வந்தவா? அப்போது நீங்கள் ஜெயலலிதாவுடைய மரணத்தை ஆறுமுகசாமி ஆணையம் சொல்லுது, ஒரு மதம் கொண்ட யானை சேத்துல சிக்கிருச்சு. எதையா சேரு? ஏன் சிறுநரிகளும் ஓநாய்களும் கடுத்து சிதறி விட்டதுன்னு அதால் பதிவு பண்ணுறாரு. சசிகலா கடைசி வரைக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு போகல, அப்போலோ ரெட்டி ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு போகல. இது நாடா ஜனநாயகம்? இதுக்கு பேர் ஜனநாயகமா? உங்கள் மடியில் காண இல்லைன்னா ஆறுமுகசாமி ஏப்பா என்ன நடந்துச்சு எல்லாம் எழுதிக்க போகணுமா இல்லையா? சசிகலாவும் போல அப்போலோ ரெட்டியும் போல. அதனால் அப்போலோ ரெட்டியுடைய மருத்துவமனை கூவம் 6 ஊரா 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டிக்கிட்டார். இதுதான் நடந்தது. இதெல்லாம் ஒரு 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 தகவலை 10 வகையான தகவலாக நீங்கள் அதை சிதறடிப்பதற்கான ஊடகங்களுக்கு தயாராக இருக்குது. எல்லாமே திமுக ஊடகம், அதிமுக ஊடகம், காங்கிரஸ் ஊடகம், பிஜேபி ஊடகம், ஆளுக்கு ஒன்று சொல்லுவான். எது உண்மை யாருக்குமே தெரியாது. மக்கள் குழம்பி போய் என்ன உண்மைன்னு யாருக்குமே தெரியலப்பா. சரி, இதுதான் தமிழ்நாட்டுடைய. சரி சார், ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், ஓட்டை பிரிச்சிருக்காரு கணிசமா. அவங்களுக்கு பூத்துக்கு ஆள் இல்லை, எந்திரிச்சு தூங்கி நின்ட்டாங்க, யாரும் எந்திரிச்சு வரல, எல்லாமே நடந்திருக்குது. என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கும்? விஜயால என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும் இந்த ரிசல்ட்? இந்த ரிசல்ட் நான் என்னுடைய கணிப்புப்படி திமுக 2வது இடமா இல்லை விஜய் 2வது? அதிமுக ஆட்சியை பிடிக்கும் சார். ஓ, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதிமுக ஆட்சியை பிடிக்கும். 2வது இடம் திமுகவா இல்ல விஜயா? நான் 2வது இடம் முஸ்லீம் வாக்கு அப்படியே 14% விழுந்திருக்கு. இதை தாண்டி திமுகவுக்கு அந்த 25% தக்க வைத்தால் திமுக 2வது இடம். 25 கீழே போயிடுச்சு, விஜய் 25க்கு மேலே போயிட்டாருன்னா 3வது இடம். யாரு? விஜய். ஆனால் முதல் இடம் அதிமுக தான். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். சரி, திமுக ஓட்டு சேதாரம் பட்டு சேதாரமாயிருக்கு. அதிருப்தியாளர்கள் அதிகமாக இருக்காங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிற யாருமே திமுக ஓட்டு போடலை. இளைஞர்கள் ஓட்டு போடலை. அப்போ திமுக ஓட்டு எங்கே? முஸ்லீம் ஓட்டு அப்படியே விழுந்துருக்கு. இந்த முறை கிறித்துவ ஓட்டும் தலித் ஓட்டும் விஜய்க்கு போயிடுச்சு. அப்போ திமுக ஓட்டு சேதாரம் அடைந்து பலவீனமாக இருக்கு. திமுக கண்டிப்பாக ஆட்சிக்கு வர முடியாது, 2வது இடத்துக்கு வரும். சரி, இந்த 2வது இடத்தை விஜய் வந்துட்டாருன்னா திமுக 3வது இடத்துக்கு போகும். மற்ற கட்சிகள்லாம் ஒரு பொருட்டே அல்ல. பார்க்கலாம் சார் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. பாருங்க, உத்தேச பட்டியல் எல்லாம் வெளியிடுறாங்க. பாத்தீங்கன்னா யார் வேணா விடலாம். பெரம்பூர் விஜய் உள்துறை மகளிர் நலன் குழந்தை மேம்பாட்டுத்துறை அமைச்சராம். கோபி செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை அமைச்சராம். பாருங்க அவங்களே போட்டாங்க. போக்குவரத்து துறை புசி ஆனந்த். ஆமா ஆமா. ஏன் என்ன காரணம்? அவரு ஈட்டுக்கிட்டு வந்துட்டு ஈட்டுக்கிட்டு போனோம்ல, இசுக்குன்னு வந்துட்டு இசுக்குன்னு போனோம்ல, அதுதான் நீயே போடுது. அதாவது இந்த திமுக அதிமுக ஆட்சியில் சொல்லுவாங்க, பஸ்ஸில் எல்லாம் போக முடியுமா காசு கொடுத்து. அவர் போக்குவரத்து மந்திரி. செந்தில் பாலாஜி அப்படியே வந்தவர் தான். இப்போ இங்கே புசி ஆனந்த், அங்கே புசி ஆனந்த் எப்படி இருக்கு? இல்லை இது அதாவது நான் இது எப்படி பார்க்குறேன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தது இப்படி தான். காங்கிரஸ்கார பண்ணையார்கள் எல்லாம் கார் வச்சுருப்பான், எல்லாம் ஆள் அம்பு, வீட்டு வேலை, ஆள் அம்பு எல்லாம் இருக்கும். 67 திமுக ஆட்சிக்கு வந்தது இல்லை. ஆட்சிக்கு வந்து எப்படின்னா, இப்போ விஜய் புஷி மாதிரி ஆட்கள் தான் அதிகாரம் பூரா வந்துட்டான். மகேஷ் பொய்யாமொழி, அவங்க தாத்தா அன்பில் தர்மலிங்க மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். அவரு அமைச்சர். 24 மணி நேரம் குடிச்சிட்டு படுத்துக்குவார்.
பிரபுதாஸ் பட்வாரி ஒரு கவர்னர் இருந்தார். 2 பேரும் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கணும். எங்கேன்னு கேட்குறாரு பிரபுதாஸ் பட்வாரி. அவர் உடம்பு சரியில்லாம படுத்து அடப்பா உடம்பு சரியில்லாம போய் பார்க்குறாரு. தண்ணியை போட்டு வாந்தி எடுத்துட்டு படுத்து கிடக்கிறாரு. எங்கே டிராவல்ஸ் பங்களாவில். என்னையா கேட்குறாரு. இப்படி தாங்க எப்பவுமே தலையில் அடிச்சுட்டு போயிட்டார். இப்படி தான். அதே போல் தூத்துக்குடியில் லோடுமேன் மூட்டை தூக்குவர் தான் கீதாஜியோட அப்பா பெரியசாமி தொழிற்சங்க தலைவரானார். இப்படி பட்டியல் எடுத்தீங்கன்னா கருணாநிதி என்ன பண்ணார், ஈவிகே சம்பத்துக்கு அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது, படித்தவன் பண்பாளர் வந்தால் அண்ணா சொன்னபடி கேட்க மாட்டான், கருணாநிதி சொன்னபடி கேட்க மாட்டான் என்பதற்காக தெருவில் தெரிஞ்சவன் போக்கு எல்லாம் எம்எல்ஏ சீட்டு மந்திரி சீட்டு அதே கதை தான். இப்போ வாய்ப்பு இல்லை, அது வேறு விஷயம். இந்த திராவிட இயக்கம் வந்ததே பல பேர் அப்படி தான். அப்போது முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம், கடைசி முதலமைச்சர், காங்கிரஸுடைய கடைசி முதலமைச்சர் சொன்னார், விஷக்கிருமிகள் ஊடுருவிருச்சு நாட்டில், இனிமே எங்கே பார்த்தாலும் விஷக்கிருமிகளுடைய தாக்கம் இருக்குன்னு சொன்னார். பக்தவச்சலம் அன்னைக்கே சொல்லிட்டு அன்னைக்கே. அப்போ அதுக்கு பிறகு சொன்னாங்க, நமக்கெல்லாம் அறிவு வந்து 20 வயசில் 80களில் இந்த ஆள் தான் விஷக்கிருமியாக இருந்திருப்பார். எவ்வளோ பெரிய இயக்கம் திராவிட இயக்கம், எவ்வளோ பெரிய தலைவர்கள். இப்போ பார்த்தா உண்மையான விஷக்கிருமிகளை இந்த திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வருவதற்கு அத்தனை ஊழலையும் பண்ணியிருக்கேன் சார். ஊழல் என்பது இன்னைக்கு இந்த தேர்தலில் ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி 100 கோடி ரூபாய் செலவு 5000 வீட்டுக்கு 5000 கொடுத்துருக்காரு சார். இப்படி இந்த தேர்தலில் பல 1000 கோடி விளையாண்டுருக்கு. அந்த 189 எம்எல்ஏ ஜெயிப்பாங்கன்னு ஒரு சர்வே போட்டாங்கல்ல, அதே பத்திரிக்கை 20000 கோடி இந்த தேர்தல் விளையாண்டுருக்குன்னு புள்ளி விவரங்களை போட போதான். அப்போது 20000 கோடி கள்ளப்பணத்தை இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு 4.5 கோடி வாக்காளர்கள் குறைஞ்சபட்சம் 2000 வாங்கியிருக்காங்க சார். எத்தனை ஆயிரம் கோடி கணக்கு போடு. ஒவ்வொருத்தரும் பணம் வாங்காத வாக்காளர்களே இல்லை. அதாவது ஒரு தொகுதி இருக்குது, உதாரணத்துக்கு எடப்பாடி தொகுதி இருக்குன்னு வச்சுங்க, 50,000 கோடி லீலையில் ஜெயிப்பார். எடப்பாடி கொடுத்து சொல்லிட்டாராம், ஏப்பா எல்லா கட்சிக்கும் 2000 கொடுத்துரு, திமுக அவனுக்கு கொடுத்துரு, போடாடி போகிறான். அப்போது இதுதான் தேர்தல். குளத்தூர் தொகுதியில் எல்லாம் இருக்கிற ஆளுகளுக்கு பூரா இதுக்கு மத்தியில் எங்கே டிவிக்கே வர்றது இதுதான். ஆனால் டிவிகேக்கு நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை சபரீஷை விட்டதனுடைய விளைவு தான் திமுக இவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்குது. ஆதவ் அர்ஜுனா தான். நீங்கள் ஆதவ் அர்ஜுனா ஒரு ஆள் இல்லைன்னா இப்போ இருக்கிற பரபரப்பில் 10% தான் இருக்கும். டிவிகே இந்த பரபரப்பை புஷி இருந்தா 5%க்கு போயிருக்கு. ஆதவ் அர்ஜுனா தான் இந்த தாவேக்காவை தூக்கி நிறுத்துகிற ஒரு பெரிய பில்லர். ஆனாலும் இந்த பில்லர் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அந்த பில்லர் நீடிக்காது. ஏன் நீடிக்காதுன்னா இது காங்கிரீட் பில்லர் இல்லை, கரையான் அரிக்கிற பில்லர். ரைட். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.